கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, நல்ல ஆலோசனை பகுதியாக சிறு வயது முதல் 2 நண்பர்கள் ஒன்றாவே படிக்கிறாங்க, ஒன்றாவே விளையாடுறாங்க, எல்லாம் ஒன்றாவே இருக்கிறாங்க. எப்போதும் அவங்க லீவ் போட்டாலும் ஒன்றா லீவ் போட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவங்க வாழ்கிறாங்க. அப்படி வாழும்போது ஒரு நண்பர் நல்லா படித்து ரேங்க் எடுப்பாராம், ஒரு நண்பர் துன்மார்க்கமாக அப்பவே அந்த படிக்கிற காலத்திலேயே டீச்சரை ஏமாத்துறது, சின்ன சின்ன பென்சில் திருடுறது, இது போல காரியங்கள்லாம் அவர் ஈடுபட்டு இருந்தாராம். அப்படியே இந்த நண்பர்கள் 2 பேரும் வளர்ந்தாங்களாம். வளர்ந்து இந்த ஒரு நண்பர் நல்லா படித்து முதல் ரேங்க் எடுக்கிற நண்பர் நல்லா படித்து முன்னேறி ஒரு அட்வொகேட் ஆகி நல்லா வக்கீலாகி அதாவது வாதாடி கொண்டு இருக்கிறாராம். அப்போ இந்த நண்பர் அப்போ சிறு வயது முதலேருந்தே இவர் துன்மார்க்கம் வாழ்ந்ததுனால இவர் என்ன பண்ண ஒரு திருடனாக மாறி திருட ஆரம்பிச்சிட்டாராம். உடனே திருடுவார், போலீஸ் பிடிப்பாங்க. போலீஸ் பிடிச்சோடனே என் நண்பன் வக்கீல் ஆச்சு, என் நண்பன் எப்படியான காப்பாற்றுறான், எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லி இந்த நண்பர் என்ன பண்ண வக்கீலிட்டு ஓடி நண்பா இதுமாரி திருடிட்டு நண்பா என்னை நீ காப்பாற்றுன்னு சொல்கிறப்போ அந்த நண்பரும் அந்த வக்கீல் நண்பரும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லி வாதாடி அவரை விடுதலை வாங்கி கொடுப்பாரான். அது போல் அநேக தடவை அவன் திருடுவானா, ஓடி நண்பர்கிட்ட போய் நிற்பானா, அவன் நண்பர் அதை வாதாடி அவனை விடுவிப்பாரான். இது போல் அநேக தடவை நடக்கும் போது ஒரு சமயம் என்ன ஆச்சா, இவன் ஒரு இடத்துல திருட போகும்போது ஒருத்தர் பார்த்துருவாங்க, அதை அடித்து அந்த பார்த்த நண்பரை அடித்து கொண்டுடுவான். கொண்டுட்ட உடனே கடன் நண்பர் வீட்டுக்கு போய் கல் தட்டுவான். நண்பர் கேட்பாரு வக்கீல், என்ன இன்னைக்கு திருடிட்டு மாட்டிக்கொண்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நண்பா, இன்னைக்கு திருடுற இடத்துல நான் ஒருத்தர் அடித்து கொண்டுட்டேன், எனக்கு இந்த தூக்கு தண்டனை நீ என்னை காப்பாற்றணும், எனக்கு நீ தான் எப்படின்னா விடுதலை வாங்கி கொடுக்கணும் நண்பா அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்கிட்ட இந்த திருடன் சொல்லும் போது அந்த வக்கீல் நண்பர் சொல்லுவார், இதுக்கு முன்னாடி நீ திருடிட்டு வந்த எல்லா காரியங்களும் நான் என்ன பண்ணேன், உனக்கு வாதாடி உனக்கு விடுதலை பெற்று கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு நான் வாதாடுற இடத்துல இல்லை, நான் மாறா தீர்ப்பு சொல்கிற இடத்துல நான் இருக்கிறேன், நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல் கையை விழிச்சிட்டாராம். அது கையை விழிச்சு நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப நீ போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சரணாடி அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல் கையை விழிச்சிட்டாராம். இது கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நமக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காகவும் நம் மீறுதலுக்காகவும் நாம் படுகிற பாவங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் தருணங்களை கொடுக்கிறார், கிருபையை கொடுத்து ஐயோ என் ரத்தத்தை பாருங்க, என் மகன் மாறிடுவான், என் மகனுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், அவனுக்கு ஒரு முறை மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லி பிதாவானவர்கிட்ட இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் கூட நாம் உணர்ந்து அவனுடைய 2ஆம் வருகை வரும்போது நம்மளுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்போ கிருபையின் காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நம் பிதாவிடத்தில் பரிந்து பேசி நம்மளுக்கு இரக்கத்தை உண்டு பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் நான் வாழணும், இன்னும் இவ்வளோ காலம் இருக்குது நம்ம சொல்லி பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு மரணம், பாவம் அதிகமாகி பாவம் பூரணப்படும் போது மரணம் பிறப்பிக்கப்படும் வேதவசனம் இருக்கு. அப்போ நம்முடைய பாவங்கள் ஒரு வேளை பூரணப்படுறதுக்கு சில நாட்கள் இருக்கலாம், இல்லை இன்றைக்கே பாவங்கள் பூரணப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இனி நான் வரும் நாட்கள் நான் பாவம் செய்ய மாட்டேன், என்னை மன்னிங்க, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் உணர்ந்து அவங்களுக்கு பிரியமா வாழ்வுன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. ஏன்னா கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவாரானா நாம் அவர் கூட போகணும். அதுக்கு இந்த பாவம் தடையா இருக்குமானா இன்றைக்கு நீங்க மனம் மாறுங்க. பிதாவிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. அது இன்றைக்கே ஒருவேளை முழுமையான பாவம், அதாவது பாவம் பரிபூர்ணம் ஆகும் போது மரணம் வைக்கப்படும் வசனம் சொல்லுது. அப்படி இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு மேல இரக்கமா இருப்பாராங்க. ஆமென். அல்லேலூயா.